Good morning, students. I am MRK. We are going to see 10th standard mathematics, chapter 5, unit exercise. 7th sum பார்த்துக்கிட்டு இருக்கோம். The owner of a milk store finds that B can sell 980 liters of milk each week at rupees 14 per liter and 1220 liters of milk each week at 60 rupees per liter, assuming a linear relationship between selling price and demand. How many liters could be sold weekly at rupees 17 per liter? 17 per liter. ரைட், ஓகே. அவன் வந்து ரெண்டு இது கொடுத்துட்டு மூணாவது கேட்குறான் அப்படின்னா செவன்த்து சம் கிவன் என்ன கொடுத்துருக்கு அப்படின்னா ஒன்றை காஸ்ட் லிட்டரை வந்து மில்க் லிட்டரை வந்து ஒயின்னு வச்சுக்கலாம். ஒயின்றது லிட்டர், சரியா சொல்கிறது? ஒய் வந்து லிட்டர்ஸ்னு வச்சுக்கோ, மில்க் லிட்டர்ஸு. எக்ஸுன்றது காஸ்ட்னு வச்சுக்கிறோம். ப்ரைஸ்னு வச்சுக்கிட்டாலும் சரி, காஸ்ட்னு வச்சுக்கிட்டாலும் சரி. கோஆர்டினேட் என்ன எழுதுவேன்? எக்ஸ்கமா ஒயின்னு தான் எழுதுவோம், சரியா சொல்கிறது? அப்போ ஃபஸ்ட்டு கிவன் என்ன கொடுத்துருக்கான் அப்படின்னா ஏன்னு வேணால் அந்த பாயிண்ட்டை அசியூம் பண்ணிக்கிறேன். எத்தனை லிட்ரு? 980 லிட்டர்ஸு. பெர் வந்து லிட்டர் எவ்வளோ ரூபாய்க்கு விற்கிறாங்க? 14 ருபீஸ்க்கு. நெக்ஸ்ட்டு பீன்றதுக்கு அடுத்து வரேன். 1220 1220 லிட்டரு ருபீஸ் எவ்வளோக்கு பெர் லிட்டர்? 16. அப்படின்னா அவன் வந்து சரியா சொல்கிறது 17 ருபீஸு. நான் இதை காஸ்ட்டாக மாற்றி எழுதிட்டனோ? லிட்டர் வந்து ஒய் தானே, அப்போ இதை மாற்றி வரணும். இது ரெண்டும் கிட்ட வரக்கூடாது. சொல்ல புரியுதான்னு பார்த்துக்கோ. எக்ஸ் ஒய் தானே, எக்ஸ் வந்து காஸ்ட்டு வந்து 14 980. இது ஒரு பாயிண்ட்டு. நெக்ஸ்ட்டு பின்ற பாயிண்ட்டு காஸ்ட்டு 16 1220. அதே மாதிரி சின்ற பாயிண்ட்டுக்கு 17 per லிட்டர் ஒய் என்னன்னு கேட்டிருக்கான். சரிதான் சொல்கிறது? அப்போ இது ரெண்டையும் வச்சு ஒரு ஈக்குவேஷன் ஃபார்ம் பண்ணு. ஈக்குவேஷன் ஆஃப் ஏபி 2 பாயிண்ட் ஃபார்முலா போடு. ஈக்குவேஷன் ஆஃப் ஏபி 2 பாயிண்ட் ஃபார்முலா போடு. y2 minus y1 சாரி y minus y1 by y2 minus y1 equal to x minus x1 by x2 minus x1. இதுதான் 2 பாயிண்ட் ஃபார்முலா, ஈக்குவேஷன் ஆஃப் சைட் லைன். இது x1 y1 வச்சுக்கோ, நேம் பண்ணிக்கோ, தனியாக எடுத்துக்கிட்டாலும் சரி. x2 y2 y minus y1 980 divided by y2 minus y1 1220 minus 980 equal to x minus x1 14 by 16 minus 14. அப்போ y minus 980 சரியா டிவைடட் பை சப்ராக்ட் பண்ணுறோம். சப்ராக்ட் பண்ணால் என்ன கிடைக்கும் அப்படின்ட்டு பாரு, சரியா? மறந்துடக்கூடாது. என்ன வரும்? 40 வருமா 140 வருமானு பார்த்துக்கோ. அதாவது 1220 ஒரு 40 ஆட் பண்ணால் என்ன வந்துடும்? 140 வருமா? என்ன பார்த்துக்க, 120 140 பார்த்துக்க. 90 114 பண்ணால் என்ன வரும்? 0 12 ரிமைனிங் 1 சரிதானே? 1 1 10 12 140 வருது, சரியா? ஈக்குவல் டு எக்ஸ் மைனஸ் 14 by 2ன்னு வருது, சரியா? மறந்துடாமல் அடுத்து நெக்ஸ்ட்டு என்ன செய்யலாம் அப்படின்ட்டு பாரு. நெக்ஸ்ட் என்ன செய்யலாம்? இரண்டையும் விட அடிச்சுக்கலாம். அடிக்கிறனா அடிச்சுக்க. 70. அப்போ ஒய் மைனஸ் 980 ஈக்குவல் டு 70 இன்ட்டு எக்ஸ் மைனஸ் 14 அப்படின்னு வருது. அப்போ என்ன ஆகும்? சாரி ஸ்டூடெண்ட்ஸ், எனக்குள்ள மிஸ்டேக் இருக்குது பாரு, சரியா சொல்கிறது? இந்த இடத்துல மிஸ்டேக் இருக்குது. இது 240 வரும், 240 வரும்டா. அப்போனா தான் 1220ன்னு வரும். அப்போ இது 240ன்னு வரும். அப்போ அடிச்சுட்டா என்ன வந்துடும்? 120 வரும், சரியா? அப்போ இங்கே என்ன வந்துடும்? 120.
பார்த்து கவனமாக சப்ராக்ட் பண்ண தப்பாயிருச்சு வர நிதானமாக ரைட்டு அவசரப்படக்கூடாது கவனமாக செய்யுங்க ஏன்னா மைண்ட் டைவர்ட் ஆயிடுச்சுனாலே பிரச்சனை தான் இந்த 1 ஹவராக உட்காந்துருக்கோமா ஒரு மாதிரி ஆயிரும் சரி ரைட் பார்த்துக்கோ வெரி குட் இப்போ இது உள்ள மல்டியில் பண்ணிக்க அப்படியே y மைனஸ் 980 ஈக்குவல் டு 1x 120x மைனஸ் 120 14 0 4 2s are 8 1 4s are 4 0 1 2 is 2 1 0 8 6 1 1680 வருது ஓகேங்களா y ஈக்குவல் டு 120x மைனஸ் 1680 ப்ளஸ் 980 வருது சரியா சப்ராக்ட் பண்ணிடு எவ்வளோ வருதுன்னு 700 y ஈக்குவல் டு என்ன வந்துடும் 120x மைனஸ் 700 அப்படின்னு வருது இதுதான் ரிக்வயர்டு ஈக்குவேஷன் இந்த ஈக்குவேஷனில் இருந்து நமக்கு தெரிய வேண்டியது அடுத்து அந்த தேர்டு பாயிண்ட்டை பாசிங் பண்ணோம்னா நமக்கு ஒய் வேல்யூ கிடைக்கும் சரியா சொல்கிறது தேர்டு பாயிண்ட் அப்படின்னா சி பாயிண்ட்டை பாஸ் பண்ண போகிறேன் சி வந்து 17, ஒய் அப்போ ஒய் ஈக்குவல் டு 120 இன்ட்டு 17 எக்ஸுக்கு பதிலாக இது எக்ஸு இது ஒய் தானே அப்படி தானே இருக்குது மைனஸ் 700 அப்போ லிட்டர்ஸ் கிடச்சிரும் எவ்வளோ லிட்டர்னு மல்டிப்ளை பண்ணி சப்ராக்ட் பண்ணையில் 1340 லிட்டர்ஸ் கிடைக்கிது ஓகேங்களா ஒய்ன்றது இவ்வளோ லிட்டர்ஸை வந்து பர் லிட்டர் வந்து 70 ருபீஸ்க்கு விற்கிறான் சரியா சொல்கிறது இதுதான் ஒய்யோடைய ஆன்சர் அப்படின்னு அர்த்தம் அப்போ தேர்ஃபோர் 1340 லிட்டர்ஸ் ஆஃப் மில்க்கு குட் பி சோல்டு அட்டு ப்ளஸ் அப்படின்னு எழுதுனா எழுதிக்க அந்த கொஸ்டின்லேருந்து சென்டென்ஸ் அப்படியே கட் பண்ணி எழுதிக்க ஹவு many லிட்டர்ஸ்ன்னு இருக்குல்ல அதை அப்படியே எடுத்துரு ஹவு many எடுத்துகிட்டு 1340 லிட்டர்ஸ் அப்படின்னு எழுதி குட்டு COULD குட்டு be sold at அப்படியே எழுதிட வேண்டியதான் ருபீஸ் வீக்லியா சோல்டு வீக்லி அட்டு ருபீஸ் 17 பர் லிட்டர் அப்படின்னு எழுதுனா எழுதலைன்னா அதை நிறுத்திக்க இதுதான் ஆன்சர் ஓகேங்களா பார்த்து கேர்ஃபுல்லாக செஞ்சுக்க அவசரப்படாமல் 2 பாயிண்ட் அசியூம் வச்சு ஒரு ஈக்குவேஷன் ஃபார்ம் பண்ணி 3வது பாயிண்ட் அதில் அப்ளை பண்ணணும் அதில் காசு லிட்டராக பார்த்து கொடுத்துக்கோ சரியா மாற்றி கொடுத்தாலும் கரெக்டாக கொடுத்துடணும் ஓகே தேங்க்யூ